வணக்கம். என் டாக்டர் கண்ணாதேவி. இதில் நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி வந்துட்டு ஒரு காயல்ப பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காயல்பம் அப்படின்னா வந்துட்டு காயம்னா வந்துட்டு உடம்பு, கல்பம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிலையாக நிற்கக்கூடிய பொருள். கல் மாதிரி வந்து நிலையாக அப்படி அடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு பேர் தான் காயகல்பம் அப்படி சொல்கிறது. அந்த வரிசையில் பொன்னாங்கண்ணி நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து சேர்க்கணும். அது வந்து நம்ம உடம்பு வந்து அழியாமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சத்து வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தங்கம் அதான் பார்த்திங்கன்னா பொன் ஆம் காணி உடம்பையும் பார்த்திங்கன்னா தங்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு சக்தி உள்ள ஒரு பிளான்ட் தான் பார்த்திங்கன்னா அது பொன்னாங்கண்ணி சொல்கிறது. பொன் ஆம்காண்ணி இதை உண்டால் உன் உடல் பொன்னாக காண்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பாக வளர்ந்த பொன்னாங்கண்ணி கீரையை செம்மையாக நெய்யில் வதக்கி அது கூட வந்து மிளகு, உப்பு இதெல்லாம் கூட்டி புளியை நீக்கிடணும். புளி இல்லாமல் கற்ப முறைப்படி 1 மண்டலம் உட்கொண்டின் உடலுக்கு அழகு, பொன்னிறம், நீண்ட ஆயுள், கண் குளிர்ச்சி இவற்றை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னாங்கண்ணி வந்து பொன்னாங்கண்ணி தைலம் அப்படின்ட்டு எங்கள் புக்கில் ஒன்றுக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண் ப்ராப்ளம் வந்துட்டு உள்ளவங்க இந்த பொன்னாங்கண்ணி தைலத்தை வந்து பயன்படுத்தி தலைக்கு வந்து குளித்தாங்க அப்படின்னா இந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோயிலுமே போகும் சொல்கிறாங்க. கண் பார்வை வந்துட்டு மேம்படும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது தினம் வந்து துவட்டி சாப்பிட வந்துட்டு உடல் வந்துட்டு ஒளி பெறும்னு சொல்கிறாங்க. உப்பு இல்லாமல் வந்துட்டு வெண்ணெய் உப்பு இல்லாமல் வெண்ணெய் கூட சேர்த்து 40 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணில் உண்டாகக்கூடிய நோய்கள் எல்லாமே தீரும். கண்ணாடி போட முடியாமல் அவசியமே இருக்காது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் விட்டு வதக்கி கண்களுக்கு கட்ட கண் நோய்கள் தீரும் சொல்கிறாங்க. அன்றியும் இந்த தைலத்தை தலைமுறைக்கு வர கண் நோய்கள் தீரும். நான் சொன்னேன் இல்லையா, பொன்னாங்கண்ணி தைலம் அப்படின்ட்டு கிடைக்குது. அந்த தைலத்தை நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து தலைமுருக வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு கண் வந்து நல்லா வந்து குளிர்ச்சி, கண் வந்து நல்லா வந்து ஒளி பெறும். கண்ணில் வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரியாகும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கேட்ராக்டு இந்த மாதிரி எல்லா நோய்களுமே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்துட்டு அவங்க அந்த சித்தை வந்து சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே போகும் சொல்கிறாங்க. அதான் வந்து உப்பு இல்லாமல் வந்து வேக வச்சு வெண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு அதை வந்து உப்பு இல்லாமல் வேக வச்சு வெண்ணெய் வந்து சேர்த்து 40 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணில் உண்டாகக்கூடிய நோய்கள் வந்து எல்லாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.